வணக்கம் ரிதி. T20 உலகக்கோப்பை தொடர் தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதில் இன்றைய போட்டியில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து அணிகள் பலப்பரிசு நடத்தி வருகின்றன. குறிப்பாக இன்று காலை முதலே சென்னை ரசிகர்கள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் குவிந்து டிக்கெட்டுகளை வாங்க குவிந்த நிலையில் மைதானத்தில் குவிந்து போட்டியை கண்டு ரசித்து வருகின்றனர். இதில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்து ஆடி வருகிறது. கிட்டத்தட்ட தொடக்கம் சுமாராக இருந்தாலும் அதன் பின் வந்த பேட்ஸ்மேன்கள் சுமார் 10 ஓவர் முடிவில் 74 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகள் இழந்து ஆடி வருகின்றன. கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் அணி வலுவான நிலையில ஆடி வருகிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் இடையிலான போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. கிட்டத்தட்ட நியூசிலாந்து அணி ஒரு மாதங்களுக்கு முன்பாக இந்தியாவுக்கு எதிரான தொடர்களில் ஆடி வந்த நிலையில் இன்று அவர்கள் இப்போட்டியில் சென்னை மைதானத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக விளையாடி வருகின்றனர். அதிலும் குறிப்பாக ஆப்கானிஸ்தான் அணியை பொறுத்தவரை அந்த அணியின் பந்து வீச்சு பலமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் ஆப்கானிஸ்தான் அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்து ஆடி வருகிறது. அதிலும் குறிப்பாக நியூசிலாந்து அணியில் வேகப்பந்து வீச்சாளர் பெர்குசன் 2 விக்கெட்டுகளை வீழ்த்து மிரட்டி வருகிறார். ஏனென்றால் நியூசிலாந்து அணியில் பேட்டர்கள் பலம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதனால் அவர்கள் ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயிக்கும் இலக்கை அவர்கள் விரட்டுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் ஆப்கானிஸ்தான் அணி பந்து வீச்சில் பலம் வாய்ந்ததாக இருப்பதால் செகண்ட் ஹாஃபில் மேட்ச் விறுவிறுப்பாக செல்லும். அதுவும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ரசிகர்களுக்கு பெரும் விருந்தாக இந்த மேட்ச் அமையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நியூசிலாந்து அணியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடிய முன்னாள் வீரர் ரச்சின் ரவீந்திரா இடம்பெற்றிருப்பதால் சென்னை மைதானத்தை நன்கு அறிந்து வைத்திருப்பார். இந்த சூழலில் அவர் இன்றைய போட்டியில் விளையாடுவதையும் பார்ப்பதற்கு ரசிகர்கள் ஆவலுடன் குவிந்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் டெரில் மிட்சல் போன்ற பின் ஆலன் போன்ற இந்தியாவுக்கு எதிராக ஜொலித்த கடந்த சில மாதங்கள் விளையாடியவர்கள் இன்றைய போட்டியில் சேசிங்கில் மேற்றாலும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய சூழலில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் T20 உலகக்கோப்பை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ரிதி.